பிளாக் செயின் ஏஐன்னு நம்ம உலகமே டிஜிட்டல்மயமாயிட்டு இருக்க இந்த நேரத்துல ரிலையன்ஸ் ஜியோ ஒரு ரெவல்யூஷனரி விஷயத்தை செஞ்சிருக்காங்க. ஜியோ காயின், பிளாக் செயின் பேஸ்ட் ரிவார்ட் டோக்கன். பட் இது எதுக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணணும்? இஸ் இட் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்ல கஸ்டமர் ராயல்ட்டிக்காக உருவாக்கி இருக்காங்களா? அப்படின்னா பிட்காயின், டாட்ச் காயின் மாதிரி இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சியா? இந்த ஜியோ காயின் மூலமா நம்ம எப்படி ஏர்ன் பண்றது, என்ன யூஸ், இப்படி பல கேள்விகள் நம்ம மனசுல இருக்கும். இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல நாங்க பதில் சொல்ல போறோம். ஜியோ காயின் பத்தின ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ரி இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ கெட் ரெடி folks, நீங்க பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில எடுத்துக்கோங்க. வாங்க டாபிக் உள்ள போகலாம். வெல்கம் பேக் டு அனிமேட்டட் புக் ஷோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். The purpose of the video is just to educate. நாங்க எந்த கிரிப்டோ ஆர் ஸ்டாக்கையும் இங்க ப்ரோமோட் பண்றதுக்காக இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்றோம். This is not a financial advice. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. இதை யாரு புரிஞ்சாங்களோ இல்லையோ, அம்பானி ஃபேமிலி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. 1966 ஒரு சின்ன டெக்ஸ்டைல் கம்பெனியா ஸ்டார்ட் ஆனதுதான் ரிலையன்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாற மாற அவங்க பிசினஸ் வெஞ்சூரையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. டெக்ஸ்டைல இருந்து பெட்ரோ கெமிக்கல், அங்கிருந்து ஆயில் அண்ட் கேஸ், அப்படியே ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, கிராசரிஸ், அப்புறம் டெலிகாம், மீடியா, என்டர்டெயின்மெண்ட், இ காமர்ஸ், ஹெல்த்னு எல்லா செக்டரையும் பிடிச்சாங்க. அந்தந்த டைம்ல என்ன ட்ரெண்ட்ல இருந்ததோ அந்த செக்டரை தன் வசமாக்கிக்கிட்டாங்க. இதோட ஒரு பிக் எக்ஸாம்பிள் தான் டெலிகாம் செக்டர். ஜியோன்ற ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கு முன்னாடி ஏர்டெல், ஏர்செல், டொகோமோ, வோடாஃபோன், பிஎஸ்என்எல் பல பிளேயர்ஸ் டெலிகாம் செக்டர்ல இருந்தாங்க. பட் அவங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டு டாப்புக்கு வந்துட்டாங்க இந்த ஜியோன்ற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் கிரிப்டோ உங்க கண்ணுக்கு பட்டிருக்கு. பட் கிரிப்டோன்றது புது விஷயம் கிடையாது. கிரிப்டோன்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது பிட்காயின் தான். இது 2000 சத்தோஷி நக்கமோட்டோன்றவர் உருவாக்கிட்டாங்க. இதுல இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அந்த சத்தோஷி நக்கமோட்டோ யாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கிரிப்டோ எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜில தான் ஒர்க் ஆகுது. பிளாக் செயின் ஒரு பெரிய கான்செப்ட். அதை பத்தி தெரிஞ்சுக்கவே ஒரு ஃபுல் வீடியோ தனியா போடணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் பேசிக்கா இந்த வீடியோல அப்புறம் சொல்றேன். என்னதான் இந்த பிளாக் செயின் பிட்காயின்ல 2009 ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் அதோட growth அண்ட் பொட்டன்ஷியல் எல்லாமே 2019க்கு தான் மக்களுக்கு தெரிய வந்துச்சு. 2010ல 1250 பிட்காயின் இருந்தாதான் $1 கிடைக்கும். ஆனா இன்னைக்கு 1 பிட்காயினே $1 lakh மேல போயிட்டு இருக்கு. இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 88 லட்சம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பிட்காயின் அண்ட் கிரிப்டோட பொட்டன்ஷியலை புரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. பிட்காயினை ஃபாலோ பண்ணி டாட்ச் காயின், மீம் காயின், எத்தூரியம், சொலானோன்னு பல கிரிப்டோ கரன்சி உருவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ட்ரெண்ட் எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ற அம்பானி ஃபேமிலிக்கு தெரியாமலா இருக்கும். நம்மளும் கிரிப்டோ பேஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. இதோட ரிசல்ட் தான் ஜியோ காயின். ஆனா ஜியோ காயின் இன்னைக்கு நேத்து உருவாக்குனது இல்ல. 2018லயே இந்த பிளான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஜியோ காயின்ன்றது பிட்காயின், டாட்ச் காயின் மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் கிரிப்டோ கரன்சி கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் கரன்சி மாதிரி தான் ரிலையன்ஸ் ஜியோ உருவாக்கி இருக்காங்க. சோ இட் இஸ் மோர் லைக் எ பிளாக் செயின் பேஸ்ட் டிஜிட்டல் ரிவார்ட் டோக்கன். இந்த ஜியோ காயினை பாலிகான் லேப் பேஸ்ட் இணைஞ்சு உருவாக்கி இருக்காங்க. இந்த ஜியோ காயினை எக்ஸிஸ்டிங் ரிலையன்ஸ் அண்ட் ஜியோ எக்கோசிஸ்டமோட இன்னைக்கு ரிலையன்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. துணி கடைக்கு போனா 1000 ரூபீஸ்க்கு மேல வாங்கினா கட்டப்பை கொடுக்குறாங்க, 5000 ரூபீஸ்க்கு மேல போனா டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குற மாதிரி ஜியோ காயினும் நீங்க ஜியோ அண்ட் ரிலையன்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணா அதுக்கு ரிவார்ட் மாதிரி உங்களுக்கு ஜியோ காயின் கிடைக்கும். ஆரம்பத்துல பிட்காயின் ஒரு ரிவார்ட் டோக்கன் மாதிரி தான் செயல்பட்டு இருந்தது. டேட்டா மைனிங்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி செய்யறது மூலமா யூசருக்கு பிட்காயின் ரிவார்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு கரன்சியாவே சேஞ்ச் ஆச்சு. மேபி ஃபியூச்சர்ல ஜியோ காயினும் இப்படி செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதோட ஜியோ காயினோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபீச்சர்ஸ்: நான் ட்ரேடபிள். மத்த ட்ரெடிஷனல் கிரிப்டோ கரன்சி லைக் பிட்காயின், டாட்ச் காயினை நீங்க ஸ்டாக் மாதிரி பை அண்ட் செல் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மும் இருக்கு. ஆனா ஜியோ காயினை நீங்க பை ஆர் செல் பண்ண முடியாது. உங்களுக்கு இது ரிவார்ட் மாதிரி தான் கிடைக்கும். இன்ஃபினிட்டி சப்ளை. மத்த கிரிப்டோ கரன்சில ஒரு சப்ளை செயின் லிமிட் இருக்கு. லைக் பிட்காயினோட லிமிட் 21 மில்லியன் பிட்காயின் தான். அதுக்கு மேல கிரியேட் பண்ண முடியாது. பட் ஜியோ காயின் அப்படி கிடையாது. அதை நீங்க இன்ஃபினிட்டி சப்ளை, சோ எல்லாரும் யூஸ் பண்ண முடியும். ரிவார்ட் சிஸ்டம். இப்போதைக்கு ஜியோ காயின் ஒரு லாயல்டி டூலா தான் செயல்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல ஜிபே, பேடிஎம்மோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இப்படிதான் இருந்தது. நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இது மக்கள் அதிகமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண தூண்டுனது. மேபி அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஜியோவும் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஜியோட ப்ராடக்ட் ரிப்பீட்டடா யூஸ் பண்ண உங்களுக்கு ஜியோ காயின்ஸும் வரும், அவங்க ப்ராடக்ட்டும் மார்க்கெட் ஆகும். நெக்ஸ்ட், இத எப்படி ஏர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஜியோ காயின் சேஃபானு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். கிரிப்டோ கரன்சில இருக்க பெரிய ப்ராப்ளமே ரிஸ்க் தான். ஒரு டைம் பெரிய ஹைட்ல இருக்கும், அடுத்த நிமிஷமே மொத்தமா இறங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம இது கிரியேட் பண்ணவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு யாருக்குமே தெரியாது. டாட்டாவோட கம்பெனில நீங்க தெரியாம கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா டாடா கம்பெனிக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அவங்களோட கெப்பாசிட்டி,
டேலண்ட், நெட்வொர்க் இப்படி எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா ஒரு 10 to 20 இயர்ஸ்க்கு இந்த கம்பெனி ஆப்ரேஷன்ல இருக்கும்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பட் கிரிப்டோ அப்படி இல்லையே. முன்னாடி சொன்ன மாதிரி பிட்காயினை உருவாக்குன சட்டோஷி நக்கமோட்டோவை யாருமே பார்த்ததில்ல. அவர்கிட்ட 1.1 மில்லியன் பிட்காயினும் இருக்கு. திடீர்னு நாளைக்கு அவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு தலைமறைவாயிட்டாருன்னா நாம போய் அவர் தேடவா முடியும்? அண்ட் இந்த பிட்காயினுக்கு எந்த கவர்மெண்ட் ஆர் பிசினஸும் பேக்கிங் அப் இல்ல. சோ அது லாஸ் ஆனா திருப்பி தரத்துக்கு கூட யாருமே இல்ல. இதனாலதான் மக்களுக்கு கிரிப்டோ மேல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. பட் ஜியோகாயின் அப்படி இல்ல. இதுக்கு பின்னாடி பேக்கிங் அப்பா இருக்கிறது வேர்ல்டோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் அண்ட் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனியோட ஃபவுண்டர் முகேஷ் அம்பானி. அவரோட நெட்வொர்த்தே 100 பில்லியன் விட அதிகம். ஒரு சில கம்பெனியோட ஜிடிபி விட இது அதிகம். சோ அப்படி பார்த்தா ஜியோகாயினுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கிங் அப் இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க இது காசு கொடுத்து வாங்க போறது இல்ல. இது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் தானே கிடைக்க போகுது. சோ இதுல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப மினிமல். பட் எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும். ஹவு டு earn ஜியோகாயின்? ஜியோகாயின் எப்படி earn பண்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க டெய்லி செய்யற விஷயத்தை செஞ்சுட்டு ஜியோகாயினை சம்பாதிக்கலாம். அப்படி என்ன விஷயத்தை நீங்க டெய்லி செய்யறோம்னு யோசிக்கிறீங்களா? போன் யூஸ் பண்றது தாங்க. டெய்லி எத்தனை வாட்டி நம்ம பல ஆக்டிவிட்டிஸ்க்காக கூகுள் ஹெல்ப், சாட் ஜிபிடி அண்ட் அதர் வெப்சைட்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ இப்படி யூஸ் பண்ணி பாருங்க, ஜியோகாயின் earn பண்ணலாம். சோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஜியோட பிரவுசரை இன்ஸ்டால் பண்றது தான். இப்போ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். உங்க மொபைல்ல இருக்க பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோருக்குள்ள போங்க. ஜியோஸ்பியர்னு சர்ச் டைப் பண்ணுங்க. ஜியோஸ்பியர்ன்றது குரோம், ஒபேரா மாதிரி ஒரு பிரவுசர். நார்மலா நீங்க குரோமை எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஜியோஸ்பியர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆப் இன்ஸ்டால் ஆனதும் அதை ஓபன் பண்ணி மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க சைன் இன் பண்ண உடனே ஜியோகாயினை earn பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஸ்டோர் பண்றதுக்குன்னு Web3 வாலெட் அது உள்ளேயே இருக்கும். உங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணா லெட்ஸ் கெட் யூ ஸ்டார்டட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். நார்மலா நீங்க மொபைல எப்படி யூஸ் பண்ணீங்களோ அப்படி பண்ணுங்க. பட் குரோமுக்கு பதிலா ஜியோஸ்பியரை யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிவார்ட் டோக்கன்ஸ் கிடைக்கும். இப்போதைக்கு ஜியோஸ்பியர்ல மட்டும்தான் நீங்க ஜியோகாயினை earn பண்ண முடியும். ஃபியூச்சர்ல எல்லா ஜியோ ப்ராடக்ட்ஸ்லயும் இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. லைக் மை ஜியோ, ஜியோ சினிமாஸ் எக்ஸெட்ரா. வாட் இஸ் த யூஸ்? சரி, இதெல்லாம் போகட்டும். இந்த ஜியோகாயினால எனக்கு என்ன யூஸ்? இதுக்காக நான் ஏன் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்போதைக்கு ஜியோகாயினை வச்சு என்ன பண்றதுன்னு அபிஷியலா எதுவும் ரிலீஸ் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல ஜியோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜியோகாயினை யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. லைக் ரீசார்ஜ், ஜியோ மார்ட்ல நீங்க கிராசரி வாங்கும் போது, இல்ல வேற ஏதாவது சர்வீசஸ் யூஸ் பண்றீங்களா, ஜியோகாயினை நீங்க ரீடீம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி. இது earn பண்ணி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? பிட்காயின் வந்த ஸ்டார்டிங்ல, அதாவது 2009ல அதுக்கு எந்த வேல்யூமே இல்ல. உங்ககிட்ட 1 lakh பிட்காயின் இருந்தாலும் அதோட வேல்யூ 0வா தான் இருந்துச்சு. அண்ட் 2010ல அதுக்கு மானிட்டரி வேல்யூ கிடைச்சது. பட் அப்பவும் பெருசா ஒண்ணும் இல்ல. முன்னாடி சொன்ன மாதிரி 1250 பிட்காயின் இருந்தாதான் $1 ஈக்குவலா இருந்தது. அதனால நிறைய பேர் இதை வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைச்சாங்க. ரொம்ப மினிமலான பீப்புள் தான் எதுக்காவது யூஸ் ஆகும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்களோட நிலைமையை பாத்தீங்கன்னா வேற லெவல். வேல்யூவே இல்லாம இருந்த பிட்காயினோட வேல்யூ இப்போ கோடிகள்ல போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நினைச்சாலும் ஒரு பிட்காயினை வாங்க முடியுமா? சுமாரா 80 lakhs கிட்ட அதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். பட் அப்போ 10 to 20 rupeesலயே வாங்கி இருக்கலாம். பட் 2009ல இந்தியா டெக்னாலஜில பெருசா ஒன்னும் வளரல. இன்டர்நெட் வேணும்னா நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது, அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லார்கிட்டயும் பட்டன் போன் தான் இருந்தது. சோ அப்ப பிட்காயின்னா என்னன்னு தெரிஞ்சிருந்திருக்காது. அதனால நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். இப்போ புதுசா வேற ஒண்ணு வந்திருக்கு, ஜியோகாயின். இதுக்கும் இப்ப எந்த வேல்யூவும் இல்ல. மேபி, நல்லா கேட்டுக்கோங்க, மேபி ஃபியூச்சர்ல இதுக்கும் வேல்யூ உருவாகலாம். பட் அந்த டைம்ல அதை மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும் வாங்குறதுக்கு. எப்படியோ நம்ம கூகுள், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணதான் போறோம். அது எந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணா என்ன? குரோமுக்கு பதிலா ஜியோஸ்பியரை யூஸ் பண்ணிட்டு போவோம். ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ நான் ப்ரமோட் பண்றேன் நினைக்காதீங்க. இது ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் இல்ல. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் யாருக்கிட்டையும் பணமும் வாங்கல. ஜியோவும் எனக்கு பணம் கொடுக்க போறது இல்ல. உங்களை மாதிரி நானும் சும்மா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ஃபுல் யூஸ் என்ன, கேஸ் என்னன்னு இன்னும் நம்ம யாருக்கும் தெரியாது. சோ அதெல்லாம் தெரிஞ்சா இன்னொரு டீடைல்டு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்றது நீங்க தான் டிசைட் பண்ணும். ஜியோஸ்பியரை இன்ஸ்டால் பண்ணணுமா வேணாமா நீங்க அதை முடிவு பண்ணுங்க. பட் என்ன பொறுத்தவரையிலும் இட்ஸ் வொர்த் கிவிங் அ ட்ரை. பட் எதுவா இருந்தாலும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் உள்ள இறங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வீடியோல ஜியோகாயினை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல இப்போ உலகத்தையே கலக்கிட்டு இருக்க ட்ரம்ப் காயினை பத்தி தான் பார்க்க போறோம். அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.